ஒரு அம்மா சொல்லிருக்கு, என்னங்க நம்ம பையலுக்கு 8 தோசை சுட்டு போட்டிருக்கேன், 6 தோசை தான் சின்ன அப்படிங்கிறான், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, புருஷங்காரன், நான் தான் அவன்கிட்ட சொன்னேடி, நம்ம பையனுக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. ஏய் எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேக்குறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேக்குறதுனால கேக்குறேன், எங்கடா போற? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ மேடம், நாங்க ஏதோ ஒரு பேங்க் பத்தி பேசுறோம். ஏதோ ஒரு பேங்கா? ஆமா மேடம், புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். சரி, சொல்லுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பணம் ஆஃபர் வந்திருக்கு மேடம், வாங்கிக்கிறீங்களா? என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் எனக்கு வேணாங்க. நீங்க சந்தோஷமா குடுக்கற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் என் ஹஸ்பண்ட பேசி வாங்கிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுத்து நான் வாங்கி நாளைக்கு அதுல ஒரு நகை நட்டு எடுப்பேன், அது விளங்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் எனக்கு கொடுக்காதீங்க பணம், எனக்கு வேணாம். யாருவா நீ? ஹலோ, எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பாக்க வந்தியா இல்ல பொம்பளுக்கு வந்தியா? உங்களுக்கு நாய் இருக்குல்ல, என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ ஒரு மனுஷன் என்ன நினைச்சிட்டு? நைனா என்ன சொல்லு? அந்த பேப்பர் தலைகீழ இருக்கு, உடனே நம்புவீங்களே? ஆண்டவா, என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கலாம்ல. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது மட்டும் இல்லை, அட்ரஸ் வேற தப்பா இருக்கு. குரு பகவான் கிட்ட போக வேண்டியது நேரா சனி பகவான் கிட்ட போயிருச்சு. பாவம், எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்னை வச்சு செய்யறாரு. கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா? யோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கலாம்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. நான்லாம் அந்த காலத்துல கடைக்கு 1 ரூபாய் தான் எடுத்துட்டு போவேன். வரும்போது பையில 3 வீல் சிப்ஸ் பாக்கெட், 2 பிஸ்கட் பாக்கெட், ஒரு ரஸ்னா பாக்கெட்னு இருக்கும். கரெக்ட் தான் மச்சான், உண்மை. ஆனா இப்போ எல்லா கடையிலுமே சிசிடிவி கேமரா வச்சுட்டானுங்க.